எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இப்போ பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, நல்ல லாபம் தர்ற ஒரு சிக்கன் கடையை எப்படி வைக்கிறது என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா, நமக்கு இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா, எல்லாருமே பார்த்திங்கன்னா வாரம் ஒரு முறை இல்லைன்னா வாரத்துக்கு 2 தடவை சிக்கன் எடுக்காத வீடே இல்லைங்க. அந்தளவுக்கு சிக்கன் மக்களோட ஒரு அன்றாட ஒரு உணவாக மாறிடுச்சு. வீட்டில் மட்டும் இல்லைங்க, நம்ம வெளியில் பொதுவாக ஹோட்டலுக்கு போனால் மட்டலை காட்டிலும் சிக்கனு தாங்க அதிகமாக எல்லா மக்களுமே விரும்பி ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிட்ற ஒரு இதாக இருக்குது. அத்தகைய சிக்கனை நம்ம லாபகரமாக எப்படி கடை வச்சு விற்பனை செஞ்சோம்னா அதுக்கு நல்ல லாபம் ஈட்ட முடியுமா, அது எப்படி என்னன்னு நம்ம பார்க்கலாம். சரி, ஒரு சிக்கன் கடை வைக்கணும்னா அதுக்கு என்ன முதலீடு வேணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போ வெட்டுறதுக்கு பார்த்திங்கன்னா அதுக்குன்னு நிறைய கடையில் பார்த்துருப்பீங்க. அதுக்கு தட்டு மாதிரி ஒன்று போட்டுப்பாங்க ரவுண்டாக. அந்த தட்டு, அப்புறம் அதை தொங்க விடுறதுக்கு பார்த்திங்கன்னா கொக்கி, கத்தி, கூர்மையான கத்தியை, அடுத்தது தோலை உரிக்கிற மிஷினு, அதுக்கு கடை வைக்கணும்னா அதுக்கு போர்டு வைக்கணும், டேபிளு, கடைக்கு ஏதாவது டெக்கரேஷன் பண்ணுறது, அப்புறம் மாநகராட்சி லைசன்ஸ் வாங்குறது, அதுக்கு இந்த உணவு பாதுகாப்பு துறைன்னு இருப்பாங்க, அந்த லைசன்ஸும் வாங்கணும். இது எல்லாம் சேர்த்தா ஒட்டு மொத்தம் பார்த்திங்கன்னா ஒரு 3 லட்சம் வரையும் நமக்கு கண்டிப்பாக இந்த கடை வைக்கணும்னா அவசியமாக தேவைப்படும். இது போக சிக்கனுக்கு நம்ம ஒரு முதலீடு செய்கிறதுக்கு ஒரு 60,000 வரையும் நம்ம வச்சுருக்கணும். சரிங்க, சிக்கனை மொத்தமாக எப்படி நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். பொதுவாக பார்த்திங்கன்னா சிக்கன் விற்பாங்க பார்த்திங்களா, அவங்க ஹோல்சேலில் டீலர்லாம் இருப்பாங்க நிறையா. எல்லா ஊர்லேயுமே இருப்பாங்க. இப்போ உங்கள் ஊர் கிராமமாக இருந்தாலும் சரி, நகரமாக இருந்தாலும் சரி, அதுக்குன்னு காலையிலே கடையில் வண்டியில் ஒரு ட்ரிப்பு வருவாங்க. காலையில் இல்லைன்னா மாலையில் இந்த பால் வண்டி வருது பார்த்திங்களா, ஒரு வண்டி அது மாதிரி டெலிவரிக்கு வருவாங்க. கூண்டாக வச்சுருப்பாங்க வண்டியில். அவங்க அந்த நம்பரை அவங்கள பிடிச்சிங்கன்னா அவங்கள்ட்ட நம்பரை வாங்கி அவங்க கிரேடாக தான் தருவாங்க. அந்த கூண்டாக இருக்குல்ல, அந்த கூண்டாக தான் இருக்கும். அந்த கோழி உயிரோடு இருக்கும்ல, அந்த இது ஒரு கூண்டில் இத்தனை கிலோ கணக்கில் வச்சுருப்பாங்க. நீங்கள் ஒரு 20 கிலோ வாங்குகிற மாதிரி பாக்ஸு அந்த மாதிரி வச்சு நம்ம கடைக்கு நம்ம ஏரியாவில் எவ்வளோ ஓடுது அதுக்கு தக்க நம்ம தேவையான பாக்ஸை வாங்கிக்கலாம். வாங்கிக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, உங்கள் ஏரியாவில் இருக்கிற கடையை ஒன்று எடுத்துக்கிட்டிங்கன்னா, அது சாதாரணமாக ஒரு நாட்களில் பார்த்திங்கன்னா ஓடுறதை காட்டிலும் இந்த ஹோட்டலு வீடெலாம் வச்சுருப்பாங்க பார்த்திங்களா, அவங்க பார்த்திங்கன்னா ஒரு இதுக்கு பார்த்திங்கன்னா 50 கிலோ வரையிலும் சிக்கன் ஓடும். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை அந்த மாதிரி நாட்கள்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே டபுள் மடங்காக ஓடும். சாதாரண நாட்களில் 50 கிலோ வரையும் சிக்கன் சேல்ஸ் ஆகும். மற்ற நாட்களில் பார்த்திங்கன்னா 100 கிலோ வரையும் மக்கள் ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை அவ்வளோ சேல்ஸ் ஆகும். அப்படின்னா ஒரு வாரத்துக்கு பார்த்திங்கன்னா 400 கிலோ வரையும் சிக்கன் தேவைப்படும். நம்ம கடை வைக்கிறதா இருந்திங்கன்னா நம்ம ஏரியா பொறுத்தையும் நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க, சரிங்களா. அதாவது ஒரு 20 பாக்ஸு சிக்கன் தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு தோராயமாக ஒரு 20 பாக்ஸ் நமக்கு தேவைப்படுது அப்படின்னு நீங்கள் கணக்கு பண்ணி. சரி, இதில் எப்படி லாபம் எடுக்கலாம், இதில் லாபம் இருக்கா அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். பொதுவாக அந்த உயிரோடு இருக்கும் பார்த்திங்களா, அந்த கோழி மொத்த விலை பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் மொத்தமாக ஹோல்சேலுக்கு தான் வாங்குறதுனால உங்கள் கொண்டு வர வண்டியில் ஒரு கிலோவுக்கு 110 ரூபாய்க்கு, இல்லைன்னா சில இடங்களில் 100 ரூபாய்க்கு கூட கிடைக்கும். இதை நீங்கள் வெட்டும்போதும் அதில் உள்ள கழிவு எல்லாம் சேர்ந்து நம்மளுக்கு அந்த அசலில் தான் கிடைக்கிற மாதிரி இருக்கும். அதனால் சேர்த்து மொத்தமாக நமக்கு கை காசெல்லாம் சேர்த்து ஒரு 130 ரூபான்னு வச்சுக்கோங்க. நீங்கள் 130 ரூபா போட்டு வாங்குறீங்க. ஆனால் அதை நீங்கள் இந்த உரிச்சி சிக்கனாக மார்க்கெட்டில் நீங்கள் சேல்ஸ் பண்ணுறீங்களா மக்கள்கிட்ட, அப்போ அது ஒரு கிலோ 270 ரூபா. அப்போனா நீங்கள் விற்கிற இது பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு உங்களுக்கு லாபம் நீங்கள் வாங்கினது 130 ரூபா, விற்கிறது 270 ரூபா. உங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு கிலோவுக்கு ஒரு நாளைக்கு இல்லை, சாரி, ஒரு கிலோவுக்கு 140 ரூபா லாபம் கிடைக்கிது. அப்போ ஒரு நாளைக்கு நீங்கள் 50 கிலோ விற்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. 50 கிலோ விற்றீங்கன்னா ஒரு நாளைக்கு 140 ரூபான்னா 50 கிலோனா 7,000 ரூபா லாபம் கிடைக்கும் ஒரு நாளைக்கு. 7,000 ரூபா. அப்போ வாரம் 6 நாட்கள் கணக்கு பண்ணிக்கோங்க.
6 நாட்களுக்கு 7,000 ரூபான்னா 42,000 ரூபா ஆகுது. அது ஏங்க 7வது நாள்னா நம்மளுக்கு அது டபுள் மடங்கு ஆகும் அன்றைக்கி. அது 14,000 ரூபா போட்டுக்கோங்க. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் 14,000 ரூபா. அப்போனா அன்றைக்கி 14,000 ரூபா ஆகும். அப்போது 42,000 அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை ஒரு 14,000 மொத்தம் 56,000 ரூபா. ஒரு வாரத்துக்கு மட்டும் 56,000 ரூபா வரும். இதே இது 4 வாரத்துக்கு நம்ம வந்து சேர்த்து நம்ம எடுக்கும்போது பார்த்திங்கன்னா 2,24,000 ரூபா நம்மளுக்கு வந்து நம்ம கையில் நிற்கும். சரிங்களா? இந்த மாதிரி நம்ம சேல்ஸ் பண்ணிக்கிட்டு வந்தபோது இது வந்து பார்த்திங்கன்னா இதில் நம்மளுக்கு வந்து நம்ம சம்பளத்துக்கு இந்த ஆள் போட்டிருப்போம். அதில் ஏதாவது செலவு இருக்கும் பார்த்திங்களா? அந்த செலவு எல்லாம் நொட்டு நொசுக்கு செலவுலாம் கழிச்சது போக 24,000 ரூபா செலவில் கழிச்சு விட்ருங்க. அப்போ உங்கள் கையில் வந்து மொத்தம் வந்து நிச்சயமாக 2 லட்சம் ரூபா வந்து கண்டிப்பாக இருக்குங்க. அதில் வந்து எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இந்த சிக்கன் கடை வச்சா நம்மளுக்கு லாபம் வருமா அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து நீங்கள் சிக்கன் கடை வைக்கலாம். நீங்கள் வந்து இவ்வளவு முதலீடு செஞ்சிங்கன்னா மாதம் 2 லட்சம் ரூபா அசால்ட்டாக அள்ளி எடுக்கலாங்க. சரிங்களா? இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குது, பயனுள்ளதாக இருக்குன்னா மறக்காமல் நம்மளுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுபோல் மற்ற தகவலை உங்களிடமிருந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கலை. நன்றி, வணக்கம், பை பாய்.